ஸோ இது ஐடியாஸ்ன்னு இல்லை, ஏதாவது ஜென்ரல் டிஸ்கஷன்ஸ் இல்லை. நேற்று நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன், அதை வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அசை போட்டுருப்பீங்க. ஸோ ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ ஹாஸ்டலில் போயிட்டோ என்ன பசிக்கிறீங்க அதெல்லாம் அப்படியே இங்கே 7 சொல்லியிருந்தேன்னா டிஆர்எல் பார்த்தாச்சு, அது தவிர 7 டெர்மினாலஜி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த 7 டெர்மினாலஜிஸ்மே இந்த செகண்ட் பார்ட் மேனேஜிங் ஃபினான்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்குள்ளே வந்துடும். அண்ட் தென் லீகல் அண்ட் எத்திக்கல் ஸ்டெப்ஸ். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான டாபிக் தான். அஃப்கோர்ஸ் நேற்று செஷன் அட்டன் பண்ணாமல் இன்றைக்கி யாராவது புதுசாக வந்திருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் கெமிக்கல் புதுசாக வர்றாங்கன்னு நினைக்கிறேன் 5 ஸ்டூடெண்ட்ஸு. அவங்கள தவிர்த்து உங்கள் கிளாஸ்மேட்ஸில் யாராவது புதுசாக வந்திருக்கீங்களா? அதே பேட்ச் தான். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா? எந்த டிபார்ட்மெண்ட்ப்பா? சிஎஸ்சி. ஸோ நேற்று என்ன ஷேர் பண்ணிக்கிட்டோம்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? சொன்னாங்களா? இது என்ன பண்ணீங்க சொல்லுங்கள், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஆண்டர்பிரினர்ஷிப் வேறு ஆண்டர்பிரினர்ஷிப் டாபிக் மட்டும் சொன்னாங்க. இந்த டாப்பிக்கில் ஒருத்தர் வந்து பேசினாரு, மத்தியானம் சாப்பிட போட விடாமல் வச்சு செஞ்சிட்டாரு, இன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் போக போதா தெரில, அப்படிதான் சொன்னாங்களா? எல்லாம் காலைல சாப்பிட்டீங்களா? நேற்று இருந்தா எனர்ஜி இன்னைக்கு இல்லை இருக்க மாதிரி இல்லையே. சாப்பிட்டதெல்லாம் செரிச்சு எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆயிடுச்சு ஆல்ரெடி. கிளாஸ் போயிட்டு இருந்தேன், டயர்ட் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் போயிட்டு இருந்தோன்னே. நேற்று ஃபர்ஸ்ட் கிளாஸ் போயிட்டு தான் வந்தீங்கல்ல, ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்துட்டீங்களா? ஓ, அப்போ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துடலாமா? அவுட் ஆஃப் பஸ் திங்கிங் பார்த்தோம்னா நேற்று அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்கிறது ஒரு லீனியர் திங்கிங் பேட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 அப்புறம் 6 தான் வரும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணதை பாராட்டுறேன், பட் 6 இஸ் நாட் த ரைட் ஆன்சர். வேறு ஏதாவது 6 தவிர்த்து வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது லீனியர் திங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 6 தான் ஆன்சர். ஏன்னா 1 2 நம்ம மைண்டோட நம்ம மைண்ட் எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 வருது, அப்புறம் அடுத்து 6 தான் வரும்னு அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் அல்காரிதம் பார்த்து அந்த அல்காரிதம் பேஸ்டாக 6 தான் வரும்ட்டு ஆன்சர் வந்துடும். ஓகே குட். பட் ஆனால் வந்து லீனியர் திங்கிங் பசில் கிடையாது, இது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பசில். நேற்று நம்ம டிசைன் திங்கிங் என்ன பார்த்தோம்? இட்ஸ் அ நான் லீனியர் ப்ராசஸ். டிசைன் திங்கிங் என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு? EDIPT என்னென்ன சொல்லுங்க? எம்பத்தைஸ், டிசைன், ஐடிஏ, D ஃபார் டிசைனா வரும். வெரி குட். நான் சும்மா சொல்லி பார்த்தேன் டிஃபைன். ஸோ D ஃபார் டிசைன், I for ideate, P for prototype, T for testing. ஓகேவா? ஸோ நான் இதை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அது ஒரு அம்ப்ரலா அப்ரோச் தான். லீனியராக இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுங்கிற மாதிரி கிடையாது. நம்ம அருணாச்சலம் முருகானந்தம் சார் கேஸ் ஸ்டடியில் என்ன பார்த்தோம்னா, ஃபைனல் ப்ரோட்டோடைப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அகைன் யூ ஹேவ் டு ரிப்பீட் த சைக்கிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐடியேஷன். ஸோ 1 2 3 4 5ங்கிற மாதிரி இல்லாமல் அது வந்து டிசைன் திங்கிங்கிறது ஒரு நான் லீனியர் ப்ராசஸ். ஸோ நான் லீனியர் அப்ரோச்சில் இந்த பசில் சால்வ் பண்ணுறீங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க. ஒருத்தருக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சிச்சு, கடைசியாக அவர்கிட்ட கேட்குறேன், அதை தவிர வேறு யாராவது இந்த ஹாலுக்குள்ளே சால்வ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். 8 எப்படி வரும்? என்ன அல்காரிதம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரியா? 2 into 2 4 into 8. வெரி குட். உங்கள் அப்ரோச் நான் பாராட்டுறேன். ஸோ அஃப்கோர்ஸ் 8 இஸ் ஆல்சோ நாட் த ரைட் ஆன்சர். 5 எப்படி? என்ன அல்காரிதம்? 8ஆவது ஓகே, 5 எப்படிமா சொன்னீங்க? என்ன அல்காரிதம்? கிராஸ் அடிஷன் பண்ணீங்களா? சரி ஓகே, வெரி குட். But 5 is also not the right answer. I mentioned one. There is a missing character. You have to think in the non-linear way.
7 வேற ஏதாவது ஆன்சர்? 7 எப்படி 7 எப்படி வருது? அது என்னப்பா லாஜிக்கு? லாஜிக் சொல்லணும்ல. அப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ளூக்ல அடிச்ச ஆன்சர் வந்துச்சுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். லாஜிக் சொல்லணும். எது சொன்னாலும் போர்டு இருந்ததுன்னா நான் ஒரு க்ளூ கூட கொடுப்பேன். சரி, ஒன்றும் இல்லை. க்ளூ கொடுக்கட்டுமா இல்லை ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? சரி, ட்ரை பண்ணுங்க. 5 ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, இந்த சைட் சொன்னாங்க. 5 கிடையாது. 7 சொன்னவங்க யாரு? 7க்கு லாஜிக் என்ன? கேட்கவே இல்லையா நான்? ரேண்டம் கேஸ் நான் ஒத்துக்க மாட்டேன். 7 ரைட் ஆன்சரா இருந்தாலும் நான் வந்து லாஜிக் எனக்கு சொல்லணும். அஃப்கோர்ஸ் 7 ரைட் ஆன்சர் கிடையாது. ஆர் எப்படி? ஆர் பாப்போமா? இந்த பேட்டர்ன் எங்க பார்த்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி? இந்த பேட்டர்ன் எங்க இருக்கு இதுக்கு முன்னாடி? வெரி குட். அப்துல்லா கிளாப் பண்ணுங்க. உங்க பேர் பா? அதான் படிச்சுக்கிறேன். உங்க பேர்? தீபக்கா. நேற்று வந்துருந்தீங்களா நீங்க? இதே இடத்துல தான் உட்காந்துருந்தீங்களா? ஓகே. தீபக்கா எந்த டிபார்ட்மெண்ட்? செகண்ட் இயர். 2 பேருமே கிளாப் பண்ணுங்க. அவர் தான் தீபக் தான் ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணாரு. அவர் நான் போட்ட உடனே சொல்லிட்டாரு, நான் தான் அவர் போயிட்டாரு சொன்னேன். ஸோ தீபக் ஏன் கிளாப் பத்தலையே? ஏன் தீபக் இதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பிபிடி நான் சென்ட் பண்ணிட்டேனா? நாட் அ மேட்டர். பட் இப்போ புரிஞ்சுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களே சிங்க் ஆயிருப்பீங்க. நான் லீனியர் எப்படின்னு. ஸோ இப்போ ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலாக செஷன் ஸ்டார்ட் பண்ணவே சொல்லிட்டாங்க. அவங்க ஜாயின் பண்ணிக்கிற டைம் ஆகுமா? நம்ம அந்த 8 டெர்மினாலஜி சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இந்த செஷன் வேணாம். நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு டாபிக்ல போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணீங்க வாசிச்சிங்க ராகுல்? செஷனோட டைட்டில் என்ன வாசிச்சிங்க? லீகல் அண்ட் எத்திக்கல் ஸ்டெப்ஸ். இப்போ ஃபைனல் இயர் யாராவது இருக்கீங்களா? 3rd இயர் மட்டும்தான் இல்லை. ஃபைனல் இயர் சரி, ஃபைனல் இயரில் நீங்கள் சிலபஸ் அஃப்கோர்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ 8th செமஸ்டரில் 7th செமஸ்டரில் உங்களுக்கு என்னெல்லாம் பேப்பர் வருது? எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே காமனாக ஒரு பேப்பர் இருக்கும். இன்ஜினியரிங் எத்திக்ஸ். வெரி குட். சிலபஸ் பார்த்துருக்கீங்க. வெரி குட். எல்லாருக்குமே இருக்குல்ல அந்த பேப்பர்? பார்த்துருக்கீங்களா உங்கள் சிலபஸ்? இன்ஜினியரிங் எத்திக்ஸ் இருக்குல்ல? இல்லை தூக்கிட்டாங்களா? இருக்குல்ல? வெரி குட். ஸோ இன்ஜினியரிங் எத்திக்ஸுங்கிறது எல்லாருக்குமே காமனான பேப்பர் ஒன்று இருக்கும். அப்படின்னா என்னென்னு அந்த சிலபஸ்க்குள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? எத்திக்ஸுங்கிறது என்ன? அஃப்கோர்ஸ் சிலபஸ் பற்றி பார்த்து தான் எத்திக்ஸ் கற்றுக்கணும்னு இல்லை. ஜென்ரலாகவே சொல்லுவாங்க லைஃப்பில் ஒரு எத்திக்ஸ் வேணும் அப்படின்ட்டு. கோட்பாடு. என்ன கோட்பாடு? என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்? நல்வழியில் போகிறது. வெரி குட். ஸோ உங்கள் பேர் மறந்துட்டேன்ப்பா. கவின். உட்காருங்க. சிஎஸ்சி தானே நீங்கள்? டேட்டா சயின்ஸ். ஓகே ஓகே. ஸோ கவின் சொன்னது தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்வழி பாதையில் எப்படி வந்து ஒரு இன்ஜினியரிங் வெஞ்சரை எடுத்துகிட்டு போகணுங்கிறத பற்றி தான் இன்ஜினியரிங் எத்திக்ஸில் படிப்போம். எத்திக்ஸ் இன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபன்னியான திங் என்ன அப்படின்னா, எத்திக்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து எல்லாத்துக்கும் மேலே தர்மம் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் மேலே நம்ம யாருமே பார்க்கலான்னு சொல்லி எந்த தப்பு பண்ணக்கூடாது. நம்மளை வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நோட் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது வாட் எவர் இட் மேபி, நீங்கள் எதை பிலீவ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது நம்ம யாருமே பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிடக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு திருப்பி வந்து அது அடிக்குங்கிறத சொல்லுவாங்க யூஸ்வலாக. கரெக்டாக ஃபிலாசபியில் எத்திக்ஸுங்கிறது ஒரு ஃபிலாசபி பேப்பர் தான். அது இன்ஜினியர்ஸ் ஏன் படிக்கணும்னு நினைக்கிறாங்க? எதுக்கு அது இன்ஜினியரிங் சிலபஸில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க? ஃபிலாசபி சப்ஜெக்ட். ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, லைஃபோட டீல் பண்ணுறாங்க, ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க. பிரிட்ஜு கட்டும் போது அதில் வந்துட்டு நிறைய வண்டிகள் போகுது, நிறைய லைஃப் வந்து அதில் இன்வால்வ்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிரிட்ஜ் நான் சொல்கிறேன், நிறைய கார் போகுது, வண்டி போகுது. ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து எத்திக்கலாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ ஒரு பெரிய கொலாப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இன்ஜினியருக்கு எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா we are dealing with lives. நாட் only டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இன்ஜினியர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் த சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம சொசைட்டியில் நம்ம கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய, சிவில் மட்டும் இல்லை, சிவில் அஃப்கோர்ஸ் இங்கே இல்லை, எல்லா இன்ஜினியர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு சிஎஸ்சிலேயுமே பார்த்தீங்கன்னா ஹேக்கிங்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கிங்னு இருக்குது. அதுலேயும் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் வருது இல்லையா? ஸோ அதுலேயே உங்கள் சிஎஸ்சியில் நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஏன் எத்திக்கல் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க? எத்திக்னு ஒரு வார்த்தை அதில் கொண்டு வந்து போடுறாங்க. ஹேக்கிங் ஃபார் அ குட் காஸ், கரெக்டாக? ஸோ அந்த ஹேக்கர்ஸே வந்துட்டு ஒரு குட் காஸ்க்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது எத்திக்கல் ஹேக்கிங்னு அதை சொல்கிறாங்க, கரெக்டாக? ஸோ நாட் ஓன்லி ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ், நாட் ஓன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நாட் ஓன்லி ஃபார் கெமிக்கல்,
எல்லாருக்குமே வந்து எத்திக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. அது இன்னைக்கு இருக்க சொசைட்டியில் மிக மிக முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. அதனால தான் எத்திக்ஸ் இன்ஜினியரிங் வைக்கிறாங்க. ஒரு ஃபன்னியான திங் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னும் ஃபைனல் இயர் போகல இல்லையா, நாங்களும் அந்த தப்பு பண்ணியிருக்கோம். எத்திக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக சில சட்டத்திட்டங்கள் எல்லாமே இருக்கும். அந்த சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் நமக்கு நம்ம உண்மையாக இருக்கணுங்கிறது தான் எத்திக்ஸ். கரெக்டாக? ஸோ எல்லா புக்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜில் சீனு போட்டு ஒரு சிம்பிள் ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? நேற்று நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கூட பேட்டர்ன் பற்றி பேசணும் இல்லையா? ஸோ எல்லா புக்லேயுமே காப்பி ரைட்ஸ் சீனு போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. வாட் டஸ் இட் மீன்? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் பேட்டர்ன் வரும், காப்பி ரைட்ஸ் வரும், ட்ரேட்மார்க் வரும். ஸோ அது ஒரு பெரிய டாபிக். அதுக்கு நடத்தணும்னா நடத்திட்டே போகலாம். அதுலேருந்து இந்த சிஏ போட்டு ரவுண்ட் பண்ணுறது மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ கூட ஏதாவது டெக்ஸ்ட் புக் கையில் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, ஃப்ரண்ட் பேஜ்லையோ இல்லை பேக் கவர் பேஜ்லையோ சி போட்டு ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ தட் இஸ் ஃபார் காப்பி ரைட். வெரி குட். ஸோ காப்பி ரைட் வாட் டஸ் இட் மீன்? நேற்று நம்ம இளையராஜா சார் சாங் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அந்த புக்கை வந்துட்டு அவங்களுடைய ரைட்ஸ் கிடைக்காம யாரும் வந்துட்டு காப்பி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் அந்த புக்கோட ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 450 இருக்குன்னு வச்சுங்களேன் எத்திக்ஸ் புக்கு. இங்கே நிறைய ஜெராக்ஸ் ஷாப் இருக்கு இல்லையா, ஸோ ஜெராக்ஸ் ஷாப் போனோம் அப்படின்னா ஒரு ஃபாரின் ஆத்தர் புக்கோ இல்லை லோக்கல் ஆத்தர் புக்கோ ரெடிமேடாகவே ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி அந்த புக்கை வந்துட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் பேட்ச்லேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா, எத்திக்ஸ் புக்கு கம்பெனிலேருந்து வாங்கினா 450 ரூபா. இங்கே நிறையா ஜெராக்ஸ் ஷாப்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கும் இப்போ நீங்கள் நிறையா புக்ஸ் அந்த மாதிரி வாங்குவீங்க. கரெக்டாக? ஸோ இங்கே வாங்கினா அதை ஜெராக்ஸாக போட்டால் அதில் வந்து 450 ரூபாய்க்கு 450 பக்கம்லாம் இருக்காது, சின்னமாக ஒரு 150 பக்கம் தான் இருக்கும். ஜெராக்ஸாக போட்டால் 60 ரூபாயில் முடிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ அஃப்கோர்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து நாங்களும் எத்திக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி தான் புக் வாங்கிட்டு போனோம். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்துட்டு எங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போலாம் நீங்களாம் புக்லேயே வாங்குறதுலன்னு கேள்விப்பட்டேன். சிகே சார் சொன்னாங்க எல்லாம் பிடிஎஃப் ஜென்ரேஷன் போயிட்டீங்க போல். ஸோ அது வேறு கேஸு. பட் ஆனால் வந்து நாங்கள் எத்திக்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் கிளாஸே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த செஷனுக்கு அது ஏன்னா 7 செமஸ்டர் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். புக்கு காசு கொடுத்து வாங்கினதில் இந்த மாதிரி ஜெராக்ஸ் போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 8வது செமஸ்டருக்கும் அதே மாதிரி வாங்கிட்டு போயாச்சு, புக்கை வந்து வாங்கிட்டு போயாச்சு. ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு செஷன் ஆரம்பித்த டாப்பிக்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காப்பி ரைட்ஸ்னு போட்டிருக்கு இல்லையா, சீன் போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கல. இன்றைக்கி எங்களுக்கு காப்பி ரைட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் சீன் போட்டு ரவுண்ட் பண்ணனா காப்பி ரைட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அப்போ தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸே அந்த டாப்பிக்கில் தான். ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் த புக்கில் சீன் போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கா, இதையே நீ வந்து ஜெராக்ஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வர்ற. ஸோ இதுவே வந்து ஒரு அன்எத்திக்கல் ப்ராசஸ் தான். பப்ளிஷருக்கு வந்து நீ ஏமாத்துற. அவனை வந்து புக்கை ஒரிஜினலாக எழுதின ஆத்தருக்கு வந்துட்டு இந்த புக்கை நீ காசு கொடுத்து 450 ரூபா கொடுத்து வாங்கினா அவனுக்கு ஒரு பணம் போகும். அந்த பணம் வந்துட்டு இப்போ கட் ஆகுது இந்த மாதிரி பிளகியாரிசம் பண்ணுறதுனால, ஒரு ஜெராக்ஸ் ஷாப் போகிறதுனால இங்கே அது லாக் ஆகுது. அப்போ அந்த ஆத்தர் வந்து என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்துட்டு வறுமையில் போவான். அதுக்கப்புறம் அவன் புக் எழுத மாட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து நீ அடுத்த ஜென்ரேஷனே நீ வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நீ போட்ட ஒரு 60 ரூபா, அந்த 60 ரூபாய்க்கு வாங்கின புக்கில் எவ்வளோ மிச்சம் பண்ணியிருப்போம், ஒரு 300 ரூபா மிச்சம் பண்ணியிருப்போம் அப்படின்னா இது வந்து இவ்வளோ கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதில் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் யாரும் வந்து இப்போ புக்ஸே வாங்குறதுல எல்லாம் பிடிஎஃப் புக்ஸ் தான் போகிறீங்க. ஸோ பிடிஎஃப் புக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெய்டு பிடிஎஃப் புக்ஸுக்குன்னு நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதை வந்து நிறைய பேர் வந்து கிராக் பண்ணி அதை வந்து ஃப்ரீ பிடிஎஃப் வெர்ஷன்ஸாகவும் அப்லோட் பண்ணுறாங்க நிறைய வெப்சைட்ஸ். அது கிட்டத்தட்ட நம்ம தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி தான். ஸோ அதுவுமே வந்து ஒரு பைரேட்டட் எடிஷன்ஸ் தான். ஸோ மற்ற புக்லாம் கூட ஓகே, பட் அட்லீஸ்ட் எத்திக்ஸ் புக்காவது இந்த கேஸ் ஸ்டடி நான் சொன்னேன் அப்படின்னா எத்திக்ஸ் புக்காவது ஒரு எத்திக்கலோட பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணுங்க. பட் அதை காசு கொடுத்து டவுன்லோட் பண்ணி படிங்க. இல்லை புக்காக வாங்கினாலும் வெல்லன் புக். ஸோ காசு கொடுத்து டவுன்லோட் பண்ணும்போது ஒரு பிடிஎஃப்ல அந்த ஆத்தருக்கு ஒரு ராயல்ட்டி இன்டெரக்டாக போகுது, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ அந்த ஆத்தரோட லைஃபையே நம்ம தேவையில்லாமல் வந்து அதுவும் மற்ற புக்காவது ஓகே, ஓரளவுக்கு ஓகே, பட் எத்திக் புக்கே அந்த மாதிரி போயிட வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இது சொல்கிறேன். அதே மாதிரி தான் இந்த ஸ்டார்ட் அப்போட டாப்பிக்கே என்ன போட்டிருக்கு, லீகல் அண்ட் எத்திக்கல் ஸ்டெப்ஸ். கரெக்டாக? ஸோ லீகலாக ஸ்டார்ட் அப்புக்குன்னு சொல்லிட்டு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. லீகலாக சில லூப் ஹோல்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ சட்டத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டைகள் இருக்குது, நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி எல்லாமே தப்பிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ ஏன் இந்த டாபிக் வந்துட்டு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்னு மட்டும் போட்டுடலாம். கரெக்டாக? ஏன் லீகல் அண்ட் எத்திக்கல்னு போடுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் அஃப்கோர்ஸ் தெரியும் லீகல்லாம் நிறையா ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையை பயன்படுத்தி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த லீகலாக இருக்கிற ஓட்டைகளை கவர்மெண்ட் நினச்சா அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரிக்டான ரெகுலேட்டரி பாடியை ஃபார்ம் பண்ணி அதில் ஓட்டைகளை எல்லாம் அழைச்சி ஸ்ட்ரிக்டான சட்டத்திட்டங்களை போட முடியும். ஆனால் அப்படி சட்டத்திட்டங்களை ஸ்ட்ரிக்ட் ஆகுனா ஸ்டார்ட் அப்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எண்ணிக்கை குறையும். நிறைய பேர் ஸ்டார்ட் அப்ஸ்குள்ள வரமாட்டாங்க. என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பாலிசிஸ்லாம் இருக்குது, இப்போ நமக்கெல்லாம் ஸ்டார்ட் அப் இல்லை போல, பணக்காரங்களுக்கு தான் ஸ்டார்ட் அப், சாமானியனுக்கு ஸ்டார்ட் அப் இல்லைன்னு சொல்லிட்டு வசனம் பேசிட்டு அப்படியே வாசலோட போயிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் அப்ஸுக்கு அஃப்கோர்ஸ் லீகல் ரிலாக்ஸேஷன்ஸ் நிறையா கொடுக்குறாங்க.
ஸோ லீகல் ரிலாக்ஸேஷன்ஸ் நிறையா இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி சட்டத்தில் நிறையா ஓட்டைகள் இருக்கும்போது அதை யாரும் மிஸ்யூஸும் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கான எஜுகேஷனும் இந்த மாதிரி சென்சிடைசேஷன் செஷன்ஸ் மூலமாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சிலே உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த எத்திக்கல்ங்கிற வார்த்தையும் செஷனில் சேர்த்துருக்காங்க. ஸோ நான் என்னென்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்கிறது சொல்கிறேன். அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸில் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிறையா விஷயங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அது ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அன்எத்திக்கலாக போயிடக்கூடாதுங்கிறது தான் எத்திக்குங்கிற ஒரு வார்த்தையும் செஷன் டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எத்திக்கல் ஆரம்பிச்சு தான் இப்போ லீகலுக்குள்ளே போக போகிறேன். ஓகேவா, ஃபைன். இப்போ அடுத்து நான் ஃபஸ்ட்டு செஷன் இந்த இதில் ஓவர்வியூ இப்போ கொடுத்துட்டேன். செகண்ட் செஷன் என்ன ராகுல் சொல்லுங்கள். சரி ராகுல் இல்லை, வேற யாராவது கூட சொல்லுங்கள். என்னப்பா? கேபிட்டல் ரைசிங் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். நேற்று நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது கடைசி வேலிடிட்டரி செக்ஷனில் சிகே சார் வந்தாங்க. ஸோ சிகே சார் வந்தப்போ அஃப்கோர்ஸ் சார் சொல்லியிருந்தாங்க நீ உன்னுடைய ஜேர்னி பற்றி சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ கூட சொன்னேன் இல்லையா, இன்குபேஷன் சென்டரில் எங்களுக்கு ஸ்பேஸும் கொடுத்து ஃபண்டிங்கும் கொடுத்து ஸோ எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்குபேஷன் சென்டரில் என்ன பண்ணுவோம்ட்டு நேற்று டிஸ்கஸும் பண்ணோம். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதுமா? எப்படி பண்ணணும்னு சொல்லி மென்டர்ஷிப் பண்ணால் மட்டும் போதுமா? காசு வேணும் இல்லையா? ஸோ பணங்கிறது முக்கியம் இல்லை. பணம் இருந்தால் தானே நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஃபண்டிங் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் த்ரூ வேரியஸ் இன்குபேஷன் சென்டர்ஸ் மூலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த இன்குபேஷன் சென்டர் தான் நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற இன்குபேஷன் சென்டர். நான் சொன்னதுக்கப்புறம் என்ன இன்குபேஷன் சென்டர் போனீங்களா? நான் ஆஃப்டர்நூன் அங்கே தான் இருந்தேன். யாரும் அந்த மாதிரி தரலையே. 4:30 to 5:30 அங்கே தான் இருந்தேன். இது 2 பேர் கூட கேட்டிருந்தீங்க. அந்த நீ கேட்டிருந்தீங்க இல்லைப்பா, ஆரஞ்ச் ஷர்ட் நீங்கள் இல்லையா? அது லாஸ்ட் ரோல் உட்காந்துருந்தேன்னு நினைக்கிறாங்க. நேற்று 2 பேர் கேட்டிருந்தீங்களே நான் வந்து பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஓகே ஃபைன். செகண்ட் டாபிக் அதான் we are going to talk about how to raise capital for startups. நம்ம இன்குபேஷன் சென்டரில் என்னென்ன ஃபண்டிங் ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் த செஷன் சிகார்த்திகேயன் சார் கூட பேசும்போது சார் பர்டிகுலராக இந்த 2 டாபிக் ஓகே, பட் மார்க்கெட்டிங்கும் சொல்லியிருந்தார். அஃப்கோர்ஸ் அந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசும்போது மார்க்கெட்டிங்கும் பிளெண்டடாக அதோட கவர் ஆகிடும். இதெல்லாம் தான் நீ கவர் பண்ண போகிறோம். இதை தாண்டி சிகார்த்திகேயன் சார் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எங்களுடைய ஜேர்னி. ஸோ எங்களுடைய ஜேர்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஐம் ஜஸ்ட் பாஸ்ட் அவுட் இன் 2020 ரைட். நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்கே இருந்து பாஸ்ட் அவுட் ஆகிருக்கோம். ஸோ அந்த 5 வருஷத்தில் எங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்தது, எங்களுடைய ஜேர்னியுடைய நெகட்டிவ் சைடையும் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு அஃப்கோர்ஸ் சார். ஏன்னா வந்து நேற்று நம்ம பேசினது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் இதுவாக தான் இருக்கும். பட் ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஹர்டில்ஸ் இருக்கும். நேற்று உங்கள்கிட்ட சார் ஷேர் பண்ணதுமே பாசிட்டிவ் சைட் ஆஃப் அஸ் தான். ஸோ எங்களுடைய பாசிட்டிவ் சைடை மட்டும்தான் ஷேர் பண்ணாங்களே தவிர்த்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரே தவிர்த்து எங்களுக்கும் நெகட்டிவ் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஜஸ்ட் அது ஒரு டிமோட்டிவேஷனுக்காக இல்லைனாலும் ஒரு அலர்ட்காக உங்களுக்கு நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எல்லாருமே தப்பு பண்ணுறது இயல்பு தான் இல்லையா? ஸோ நாங்கள் பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை பற்றியும் ஷேர் பண்ண சொன்னாங்க. ஸோ அது திஸ் இஸ் அவுட் ஆஃப் த டாபிக், திஸ் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இது 2ஐயும் முடிச்சுட்டு கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஜேர்னிலேருந்து சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வந்து இங்கே போயிட்டுருக்கு இன்குபேஷன் சென்டரில் வந்து விசிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அஃப்கோர்ஸ் யாரும் விசிட் பண்ணல. நீங்கள் வந்து விசிட் பண்ணாலும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னுடைய பேட்ச்மேட் இங்கே ஃபுல் டைம் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்து இங்கே டெவலப் ஆகிற ப்ராஜெக்டை பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே யாருமே வராங்கனால இன்றைக்கி நானே அவரை கையில் கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ ஐ வெல்கம் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் ஆஃப் 2020 பேட்ச். நான் சொல்லியிருந்த ப்ராஜெக்ட் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே பேட்ச் தான், 2020 தான், இங்கே தான் முடித்தோம். ஸோ இந்த 5 வருஷம் ஜேர்னியை வந்து நான் ஷேர் பண்ணிக்கும் போது சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ண ஹார்ட்ஷிப்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கோபால் சார் உங்கள்கிட்ட சார்லாம் வேணாம், கோபால் தான், நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்களும் அவரை வந்து பிரதர்னே கூப்பிடலாம் என்ன கூப்பிட்ட மாதிரி. ஸோ லைக் தட் அவரும் வந்து அவருடைய இங்கே எங்களுடைய ப்ராஜெக்டில் அவர் என்னென்ன பார்த்துட்ருக்காரு, அதில் என்ன ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் ஷேர் பண்ணுவார். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இங்கே தியரிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் இன்குபேஷன் சென்டருக்கே வந்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கலாம். அதுக்காக தான் நம்மளை இன்னும் வர சொல்கிறேன். நீங்கள் வரலன்னு சொல்லி தான் அவரை நான் கூப்பிட்டு வந்துட்டேன். பட் இருந்தாலும் இங்கேயும் அவரும் ஷேர் பண்ணாலும் தியரிட்டிக்கலாக தான் சொல்ல முடியும். கரெக்டாக ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே தான் இருக்குது. அப்படியே ஒரு 10 அடி நடந்து போனீங்கன்னா அங்கே இருக்குது. ஒன்றும் பெரிய தூரம்லாம் கிடையாது. இதுக்காக வந்துட்டு நீங்கள் வெரி காலேஜுக்கு அந்த மாதிரிலாம் போகணும்னு சொன்னால் நம்ம கேம்பஸ் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க. அவர் கண்டிப்பாக இன்னும் இங்கே ஷேர் பண்ணுறத விட ப்ராக்டிக்கலாகவும் சில விஷயங்களை அவர் ஷேர் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி நான் அஃப்கோர்ஸ் வந்து அக்கேஷ்னலி தான் இங்கே வந்துட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு பேரலல் ப்ராஜெக்ட்ஸும் சென்னையில் போயிட்டுருக்கனால.
பட் கோபாலகிருஷ்ணன் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 24/7 ஈவன் சாட்டர்டே சண்டே அவர் வீட்டுக்கே போகிறதில்ல. ஆக்சுவலாக கோபாலகிருஷ்ணன் பற்றி ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு படிச்சுட்டு இருக்கும்போது கிளாஸுக்கு கூட ஒரு 100% அட்டண்டன்ஸ் வந்து வச்சுக்கல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் கூட ஒரு வீட்டுக்கு போகிறதில்ல, ஃபுல் டைமாக வந்துட்டு இங்கே தான் இருந்து சாட்டர்டே சண்டே இன்குபேஷன் சென்டர் ரன் ஆகிட்டு இருக்கு தெரியுமா. லீவெல்லாம் கிடையாது. ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஒன்ஸ் வந்துட்டா 9 to 5 அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் இங்கே இன்குபேஷன் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப நான் சொன்னார் இல்லையா கார்த்திகேயன் சார், நான் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப நாங்களாம் நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம், 9 மணி வரைக்கும். அப்புறம் நிறைய மேனேஜ்மெண்ட் பிசிலாம் மாறினாங்க. ஸோ நைட் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடாதுன்ட்டு சில சர்க்குலர்ஸ் வந்துச்சு. அதனால ஒரு 6 மணிக்கு மேலே அதுவே எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 o'clock மேலே கேம்பஸே அமைதியாகிடும் இல்லையா. ஸோ ஹாஸ்டலர்ஸ்க்கு தெரியும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 o'clock வரைக்கும் இன்குபேஷன் சென்டர் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் இருக்கும்போது 9 மணி, சில நாளாக வந்து 2 மணி வரைக்கும்லாம் நைட் வரைக்கும்லாம் ஓவர் நைட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து ஒரு 6 மணியோட நிப்பாட்டிக்கிறோம்னு வைங்களேன். ஈவன் தோ இப்போ 6 மணி வரைக்கும் கோபாலகிருஷ்ணன் இங்கேருந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ரெசிடென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராஜேந்திரா கார்டனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் கூட உங்களுக்கு போஸ்ட் காலேஜ் ஹவர்ஸ் அண்ட் போஸ்ட் ஹிஸ் ஆஃபீஸ் டைம்ஸ் கூட நீங்கள் அவரோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹீ இஸ் அவைலபிள் ஹியர் ஃபார் 24/7. என்னுடைய டீம்மேட்டே அவர் இருக்கார். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கிரியேட்டிவ் பர்சன். கிரியேட்டிவ் சைடில் குட் மார்னிங் சார். ஸோ கிரியேட்டிவ் ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது கேப் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு லக்கிலி இந்த இப்போ மார்ச் மந்த் வரைக்கும் ஒரு ஃபுல் டைமாக இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அவர் அக்சஸ் பண்ணிக்கலாம். அவருடைய மொபைல் நம்பரும் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். நீங்கள் என்ன கால் பண்ணி ரீச் பண்ண முடியல அப்படின்னாலும் ஹீ இஸ் ஆல்வேஸ் அக்சசபிள் அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் டவுன் டு எர்த் பர்சன். ஸோ அந்த ஆட்டிடியூட் அது எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஹம்பிளாக இருப்பார். நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு அப்ரோச் பண்ணி அவருடைய சப்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிசோர்ஸ். இது கிடைக்கும் போது மார்ச் மந்த் வரைக்கும் அவர் கண்டிப்பாக இருப்பார், 2 வரைக்கும் இருப்பார். ஸோ அவருடைய ஹெல்ப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ ஒரு பிக் சம்மரி பார்த்துருவோம் நேற்று பார்த்த செஷன். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ளே போயிடுறேன். ஓகேவா? யார் சொல்ல போகிறா நேற்று என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி. அஃப்கோர்ஸ் ஒரு நியூ கமர் வேறு இருக்கார், அவருக்கும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், நம்மளும் ஒரு ரீகேப் பண்ணிட்ட மாதிரி இருக்கும். Who is going to share those insights? யாராவது ஒருத்தர் ஏன் நேற்று இருந்த எனர்ஜி இல்லை இன்னைக்கு பத்தலையே? நேற்று இருந்த எனர்ஜி இல்லையே. உங்க கேமரா வேற இங்க வச்சு லாக் பண்ணிட்டாங்களா? நம்ம நடுவில் உள்ள வந்து பார்க்கலாம். யாராவது ஒரு ஆள் ஷேர் பண்ணுங்க குயிக்கா, நேற்று என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத. மறுபடியும் மறந்துட்டு பாவனே. கவின் நேற்று வந்துட்டு உட்காந்தே சொல்லுங்க. இனோவேஷன்னா என்ன, இன்வென்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னீங்க. அப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், அடுத்தது ஸ்டார்ட் அப், அதுக்கு டிஃப்ரென்ஸு, அதுக்கு எக்ஸாம்பிளோட கேஸ் ஸ்டடிஸோட சொன்னீங்க. அடுத்தது டிஆர்எல்னா என்ன, அதுக்குள்ள டிஆர்எல் போயிட்டீங்க. நடுவில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். கிரிட்டிக்கல் திங்கிங், டிசிஷன் திங்கிங், டிசைன் திங்கிங், அதெல்லாம் சொன்னீங்க. வெரி குட். நான் அப்படியே ஒன்று ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஆரம்பித்தோம். சார் வந்துட்டு இனோவேஷன் இன்வென்ஷன் கேஸ் ஸ்டடி வச்சு சொன்னாங்க இல்லையா, பல்ப் எக்ஸாம்பிள் வச்சு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து ஆரம்பித்தோம். ஆண்டர்பிரினர்ஷிப், இனோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதை பற்றி பார்த்தோம். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம். அதில் ஒரு பசில் மூலமாக டிசைன் திங்கிங்னா என்ன, ஃபேஸஸ் ஆஃப் டிசைன் திங்கிங் என்ன, அருணாச்சல முருகானந்தம் கேஸ் ஸ்டடி பார்த்தோம். ஸோ இதோட நிற்கிது. கவினை தவிர வேறு ஏதாவது கண்டினியூ பண்ணுறீங்களா? கவின் ஆல்ரெடி 3 சொல்லிட்டாரு. கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஒருத்தங்க நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா பார்த்து கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை. நான் இன்ஃபேக்ட் நான் ஷேர் பண்ண பிபிடி எல்லாருக்கும் வந்திருக்கா? நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பா பிபிடி கிடச்சிது? நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்களோ? ஓகே. பட் ஐம் ஹாப்பி தட் நீங்கள் அந்த பிபிடியை கோ த்ரூ பண்ணதுனால தான் நீங்கள் பசில் ஆன்சர் பண்ண முடிஞ்சதில்லை. ஸோ அவர் பார்த்துருக்காரு அந்த பிபிடி, வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு அவராகவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில். உங்கள் பேர் என்னப்பா சொன்னீங்க? தீபக். சொல்லுங்கள். கேர்ள்ஸ் சைடில் ஒருத்தங்க கவின் 3 பாயிண்ட் சொன்னார். டீ குடிக்கிற வரைக்கும் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோன்ட்டு கவின் சொல்லிட்டாரு. டீ குடிச்சிட்டு வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்? டிசைன் திங்கிங்கில் 5 ஃபேஸ் டீ குடிச்சிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அருணாச்சல முருகானந்தம் கேஸ் ஸ்டடியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் எதுக்குள்ளே போனோம்? என்னப்பா நேற்று தானே, நேற்று ஒரு 1/2 நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நான் நோட்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நோட்ஸை பார்த்து கூட சொல்லுங்கள்.
தீபக் நீங்கள் உங்கள் குரூப்பில் எதுவும் ஷேர் பண்ணிட்டீங்களா அந்த பிபிடி? ஏதாவது காமன் குரூப்பில் இருக்கீங்களா நீங்கள் தீபக்லாம் இன்ஜினியரிங் இது அந்த மாதிரி? நாங்களாம் பொறியாளர்கள்டா அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருந்தோம். அதர் டிபார்ட்மெண்ட் டச்சில் இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு சிங்கில் இருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டேன் இப்போ நாங்கள் படிக்கும்போது ஒரே பேட்ச் தான். இப்போ நான் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் போயிருந்தேன். கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ 2 பேட்சாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு ஃபைனல் இயரில் 2 பேட்ச் போட்டாங்க, பட் ஆனால் பேருக்கு தான் போட்டாங்க. நாங்கள்லாம் எலக்டிவ்ல ஒன்றா சேர்ந்துப்போம். ஸோ ஏ பேட்ச் பி பேட்ச்னு இருக்காங்க போல். பட் ஏ பேட்சுக்கும் பி பேட்சுக்கும் ஒரே இயரில் இன்ட்ராக்ஷன் இல்லைன்றாங்க. அப்படி தான் மற்ற டிபார்ட்மெண்ட்லேயுமா? அப்படிதானா? ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்க மாதிரி உங்களுக்கு காமன் இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் இருக்காதா? அடிக்கடி இருக்காதா இந்த மாதிரி காமன் செஷன்ஸ் வர்றது இல்லையா? பட் ஆனால் அது ரொம்ப முக்கியம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், எனக்கு ஹாஸ்டலில் நான் ஒரு 1 இயர் இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதர் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாமே இப்போ 5 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? டிகிரி முடிச்சு எல்லாருமே 2020 முடிச்சாச்சு. எல்லாருமே இப்போ நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ எனக்கு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுனால இப்போ அந்த ஸ்டார்ட் அப் ஜர்னியில் பர்சியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இப்போயே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் அப் வாங்க, இல்லை ஜாப் எக்கோ சிஸ்டம் கூட போங்க. நீங்கள் ஜாபுக்கு போனீங்கன்னா கூட இந்த இடத்துல ஜாப் இருக்குன்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும்ல, அந்த ஃப்ரெண்ட் ஜெனுவினாக இருக்கணும்ல. அந்த ஜெனுவினான ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு தாராளமாக கிடைப்பாங்க. ஸோ டோன்ட் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அட்லீஸ்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் இருக்கீங்க, இன்னும் ஒரு 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதனால இப்போயாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சுக்கோங்க. அது ஒரு லாங் டர்முக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்ஜினியரிங்கிறது அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா interaction between engineers should be mandatory for a progressive future of our country. ஸோ ஒரு கண்ட்ரி நல்லா இருக்கணும்னாலே ஒரு கெமிக்கல் இன்ஜினியரும் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்குது. அதே மாதிரி மல்டிபிள் இன்ஜினியர்ஸ் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அட்லீஸ்ட் இப்போயாவது அதை வந்து ஃபாலோ பண்ணணும். நான் ஹாஸ்டல் இருந்தனால எனக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது. இன்ஃபேக்ட் கோபாலகிருஷ்ணன் ஆல்சோ ஹீ இஸ் ஃப்ரம் மருதூர், வடலூர் சைடில் இருந்து. பட் ஹீ இஸ் ஆல்சோ ஹைலி ஃபேமஸ் கை இன் அவர் கேம்பஸ். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு அவர் ஒரு நல்ல ரேப்போர்ட் உண்டு. அவருக்கு வெக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்லும்போது. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற இந்த ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணிங்கனாலே உங்களை தேடி நிறையா பேர் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க. அட்லீஸ்ட் இனிமேவாவது இன்னொரு 1 இயர் ஆர் 2 இயர் இருக்கீங்க இல்லையா? இப்போயாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது பண்ணிங்க. கமிங் டு த பாயிண்ட், நான் சார்ட்ட வந்து ஷேர் பண்ணுற சொல்கிறேன், சக்திவேல் சார்ட்ட த்ரூ யுவர் டிபார்ட்மெண்ட் ஹெட் பிபிடியை. இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா? நேற்று எடுத்து நோட்ஸ் கையில் வச்சிருக்கீங்க இல்லையா? அதை பார்த்தாவது கேர்ள்ஸ் சைட்லேருந்து யாராவது ஒரு ஆள் சொல்லணும். பாய் சைடில் கவின்னு சொல்லிட்டாரு. என்னப்பா டைம் ஆகுது, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கப்பா, நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஃபேஸஸ் ஆஃப் ஐடியேஷன் பற்றி பார்த்தோம் இல்லையா? இன்ஃபேக்ட் அது வெரி ஃபியூ செகண்ட்ஸ் தான் அதை பற்றி பேச முடிஞ்சது. இன்னைக்கு கொஞ்சம் டீப்பாக பேசுகிறேன் அதை பற்றி. 4 ஃபேஸஸ் பார்த்தோம். வெரி குட். அந்த கேஸ் ஸ்டடி பற்றி பார்த்தோம். அந்த சைடு அப்துல் ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா? நீ வந்திருக்காரா? இன்னொரு அப்துல் வரல. ஓகே. ப்ராப்ளம்ஸ், ப்ராப்ளம் சொல்யூஷன் ஃபிட், ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டுக்கு நிறைய கேஸ் ஸ்டடி பார்த்தோம். ஏதாவது 2 கேஸ் ஸ்டடி சொல்லுங்கள். டீ டைம் ஃப்ரான்ச்சைஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப் இனோவேஷன் பார்த்தோம். இதுக்கு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் அண்ட் சொல்யூஷன், ப்ராப்ளம் சொல்யூஷன் ஃபிட்டுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது 2 கேஸ் ஸ்டடி யார் வேணாலும் சொல்லலாம். ரோலர் சூட் கேஸ் பார்த்தோம். சப்பாத்தி மேக்கர் பார்த்தோம். கார் பேட்டரி ஸ்வாப் ஸ்டேஷன்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். சார்ஜிங் லேன் பற்றி பார்த்தோம். அமேசானோட சார்ஜிங் ட்ரோன் பற்றி பார்த்தோம். ஆத்தென்டிகேஷன் பேஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்தோம். அதே மாதிரி இந்த சைடு வாங்க, அந்த எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல. எது? சூப்பி நூடுல்ஸ் டிஸ்கன்யூ ஆயிடுச்சு, அன்சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஃபூடில்ஸ் பார்த்தோம். அன்சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். சக்ஸஸ்ஃபுல் ஏதாவது சொல்லுங்கள். சிக் ஷாம்பூ சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் சொன்னோம். ஸோ வெரி குட். ஃபைனல் பார்ட் எதில் கன்க்ளூட் பண்ணோம் லாஸ்ட் டைம்? டிஆர்எல் 6 வெரி குட், வெரி குட், பரவாயில்ல. டிஆர்எல் 1 to 7 யாராவது சொல்கிறீங்களா? TRL 3 for? Very good. TRL 9 for? Very good. ஸோ அதெல்லாமே இப்போ ஞாபகம் வந்துருச்சா? எல்லாருக்குமே ஒரு ரீகேப் ஆன மாதிரி இருக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் லீகல்லேருந்து ஆரம்பிக்கிறேன்.
ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்போட ஸ்டேஜஸில் ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கேன், கம்பெனி இன்கார்பரேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா DPA டினேஷன் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டார்ட் அப்ஸோடைய ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஓவரால் பிக் பிக்சர். முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப் வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்பை ஒரு கம்பெனியாக, அதாவது ஒரு லீகல் என்டைட்டியாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பதிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கம்பெனி இன்கார்பரேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் அப்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ நீங்கள் இன்ஜினியர்னு சொல்கிறது யார்? உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், ரைட்? அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் அப் தான் அப்படின்னு உங்களை எவாலுவேட் பண்ணி ஸ்டார்ட் அப் சர்டிஃபிகேட் கொடுக்குற பாடி பேர் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். அதான் DPAT ஷார்ட்டாக போட்டிருக்கேன். கூகுளில் போட்டிங்கனாலே வரும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் இப்போ AICTE எப்படி உங்களை வந்து எவாலுவேட் பண்ணி இன்ஜினியர்னு சொல்கிறாங்களோ, அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிண்டிகேட் எப்படி உங்களை சர்டிஃபை பண்ணி இன்ஜினியர்னு சொல்கிறாங்களோ, அவங்க எப்படி ஒரு 8 செமஸ்டராக பிரித்து இந்த சப்ஜெக்ட்லாம் பாஸ் ஆனால் அவங்களை எப்படி இன்ஜினியர்னு சொல்கிறாங்களோ, உங்களை ஸ்டார்ட் அப்னு சொல்கிறதுக்கு ஒரு விதமான செட் ஆஃப் க்ரைட்டீரியா இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கம்பெனியை செகண்டரியாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்னு சொல்லி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். எதுக்காக வாங்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கினாலும் அதுக்கு பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறேன். சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்குபேஷன் சென்டர் பற்றி நேற்று பார்த்தோம் இல்லையா? இன்குபேஷன் சென்டரில் என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இன்குபேஷன் சென்டரில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ரோல் ஆகணும். அங்கே போய் பதிவு பண்ணுவாங்க ஸ்டார்ட் அப்பை. அதுக்கப்புறம் இன்குபேஷன் சென்டர் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா மென்டர்ஸ் வருவாங்க, உங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக நிறையா இன்டர்ன்ஸ் வருவாங்க. ஸோ நீங்களும் கூட இன்டர்ன்ஷிப்பில் இப்போ எங்களுடைய ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறதுனாலும் ஒர்க் பண்ணலாம். எங்களை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 33 ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம இன்குபேஷன் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 33 ஸ்டார்ட் அப்பும் வேரியஸ் பார்ட் ஆஃப் அவர் ஸ்டேட். சென்னையிலே இருக்காங்க, கோயம்புத்தூர்லேயும் இருக்காங்க, தூத்துக்குடியிலே இருக்காங்க. எல்லா சைட்லேருந்து 33 ஸ்டார்ட் அப்ஸ் இங்கே இன்குபேட் ஆகி விர்ச்சுவலாக கோஆர்டினேட் பண்ணி இங்கே இன்குபேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ஸில் நீங்கள் இன்டர்னாக கூட போகலாம். ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் இந்த இன்குபேஷன் சென்டர் உங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் பாஸ் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா எங்களை மாதிரி பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறமும் இங்கே ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இங்கே இருக்க ஸ்டூடெண்ட் மேன் பவரை இன்டர்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ தென் ப்ரோட்டோடைப்பிங் ஆர் மினிமம் வயபிள் ப்ராடக்ட் பில்டிங். ஸோ ப்ரோட்டோடைப் வேறு, மினிமம் வயபிள் ப்ராடக்ட் வேறு. நேற்றே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன், நிறைய வார்த்தை சொல்லியிருந்தேன். ஆல்ஃபா ப்ரோட்டோடைப், பீட்டா ப்ரோட்டோடைப், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், அதே மாதிரி இது எல்லாமே சொல்லியிருந்தேன். பட் மினிமம் வயபிள் ப்ராடக்ட் பற்றி நான் சொல்ல. ஐ திங்க் ஐ மிஸ்ட் அவுட் த மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? மினிமம் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை தனியாக பிரிச்சுப்போம், வயபிள் இந்த வார்த்தையை தனியாக பிரிச்சுப்போம், ப்ராடக்ட் இதை தனியாக பிரிச்சுப்போம். ப்ராடக்ட்னா என்ன? ஸோ ஃபார்மசியா நீங்கள்? ஆக்சுவலாக இப்போ தான் செஷன் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சம்மரி அண்ட் ஸ்கோப் ஆஃப் த செஷன் தான் பார்த்தோம். இன்னும் கெமிக்கல் மட்டும் வரணுமா? ஈஸி வந்தாச்சா? சரி, ஓகே, குயிக்காக வாங்க, அசம்பிள் ஆங்க. Minimum viable product, right? So MVP, minimum viable product stands for நம்ம பைசெக்ட் பண்ணுவோம். ஒன்றா ப்ராடக்ட்ங்கிறது ஒரு பொருள், கரெக்டா? viable, viabilityனா என்னப்பா? வாங்கக்கூடிய, வேற யூசேஜ் வேற. ஸோ மேத்ஸில் வந்து ஒரு பேப்பர் வந்திருக்கு அவங்களுக்கு, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு. சிலருக்கு வந்துருக்கும், சிலருக்கு வராது. அதாவது M3 முடிச்சுட்டு M4 போகும்போது சிலருக்கு ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிக்ஸ் வந்துருக்கும், சிலருக்கு நியூமரிக்கல் மெத்தட்ஸ் வந்துருக்கும். ஸோ 4th பேப்பர் மட்டும் நிறைய டிபார்ட்மெண்ட் மாறும். ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாருக்கும் வந்திருக்கா? சார் 12th படிச்சிருக்கீங்களே ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியில் என்ன பார்க்குறோம் மேத்ஸில்? பாசிபிலிட்டி. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்த வயபிலிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் லிட்டில் தமிழ் டிரான்ஸ்லேஷன்னா வயபிலிட்டினா சாத்தியமான, சாத்தியக்கூறு, அதுதான் வந்து வயபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ சாத்தியமான ப்ராடக்ட், ஓகேவா? சாத்தியமான பொருள், வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னா சாத்தியமான பொருள். இப்போ மினிமம்னா என்ன? குறைந்தபட்சம். வெரி குட். குறைந்தபட்சம் சாத்தியமாக்கக்கூடிய பொருள், அதுதான் மினிமம் வயபிள் ப்ராடக்ட். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு எனி ப்ராடக்ட் ஒன்று டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ சானிடரி நாப்கினே வந்துட்டு அருணாச்சலம் முருகானந்தம் சார் வந்துட்டு டிசைன் பண்ணார். டிசைன் பண்ணிட்டு அவர் மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு விற்கிறார். மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கும் போது இப்போ இருக்கிற கம்ஃபி, ஸ்டே ஃப்ரீ அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பேக்கேஜிங்லேயே ஃபர்ஸ்டே போய் விற்றுருப்பாரா? எடுத்தோடனே அந்த மாதிரி பேக்கேஜிங் போயிருப்பாரா? எடுத்தோடனே ஒரு மினிமம் லெவல் ஆஃப் பேக்கேஜிங் போனார். இன்ஃபேக்ட் அவர் பயோடிகிரேடபிள் பேக்கேஜிங் போனார். ஸோ யூஸ்டு கார்ட்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி பயோடிகிரேடபிள் பேக்கேஜிங்கில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணார். அதுலேயும் ஒரு பயோடிகிரேடபிலிட்டி, க்ரீன் கன்சென்ட் இருக்கணுங்கிறதுக்காக சானிடரி பேடை அந்த மாதிரி பேக் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் பண்ணார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் வச்சு அதை பேக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் முதல்ல பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக தான் வந்து அந்த பேக்கிங் எல்லாமே பண்ணி மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அஃப்கோர்ஸ் பேக்கேஜிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இன்னைக்கு பேக்கிங் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது.
MOQ, அதாவது இப்போ B2B பிஸ்னஸ் வெப்சைட்ஸ் சும்மா ரேண்டமாக எப்பயாவது சர்ச் பண்ணியிருக்கீங்களா? B2B செக்மெண்ட்ஸ், ஹோல்சேல் அலிபாபா, இந்தியா மார்ட், இந்த மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் போனீங்கன்னா MOQ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. MOQ 50 யூனிட்ஸ் இல்லை 15 டன்ஸ் இல்லை 50 பீசஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி MOQன்னு போட்டிருப்பாங்க. வாட் இஸ் தட் அப்படின்னா என்ன? அமேசான்லேயே கூட சில ப்ராடக்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா 5 தான் வாங்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே வந்து 1 2 3 4 இருக்காது, டேரெக்டாக 5 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான் இருக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில். கரெக்டாக? ஸோ அவங்களுடைய மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டாக ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருக்கும், ரீட்டைல் மார்க்கெட்ஸில் பெருசாக இருக்காது. அமேசான்லேயே ஹோல்சேலாக ஒரு பேக்கெட் ப்ராடக்ட்ஸாக வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி பண்டில் பண்ணி போட்டிருப்பாங்க. கரெக்டாக? இப்போ இந்த மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போ லேஸ் சிப்ஸே எடுத்துப்போம். அதே மாதிரி நம்ம சைடில் ஒரு பிராண்டு விருதாச்சலமில் இருக்காங்களே, விருதாச்சலம் சைட்லேருந்து யாராவது வரீங்களா? சௌடாம்பிகா ஸ்நாக்ஸா? கரெக்டாக? கரெக்டு தான். இப்போவும் ஓடுதா சௌடாம்பிகா ஸ்நாக்ஸு? ஓகே ஃபைன். ஹாஸ்டலில் கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அந்த ஸ்நாக்ஸ் வரும். ஐ திங்க் அந்த ஸ்நாக்ஸையும் எடுத்துப்போம், சௌடாம்பிகா ஸ்நாக்ஸும் எடுத்துப்போம், லேஸ் சிப்ஸும் எடுத்துப்போம். ரெண்டோட பேக்கிங்கும் கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் எல்லாம் எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது? நோ டவுட் லேஸ் தான் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நைட்ரஜன் என்ரிச் பேக்கிங் பண்ணுறாங்க, ஆர்கான் என்ரிச் பேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன் இங்கே இருக்க சௌடாம்பிகா ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் பண்ணுறதில்ல? இது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்களும் பண்ணாங்கன்னா நல்லா பிஸ்னஸ் ஸ்கேல் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களால ஏன் அதை பண்ண முடியல? அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு பேக்கிங் சூஸ் பண்ணி போகிறாங்க? நிறைய காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நிறைய காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேக்கிங் வந்து ஒரு மினிமம் வையபிள் ப்ராடக்டாக தான் அவங்க பேக்கிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணி செல் பண்ணுவாங்க. அவங்க ஏன் லேஸ் மாதிரி ஒரு ஃபேன்சியான மல்டிலேயர் பேக்கிங் போகிறது கிடையாது? அவங்களுக்கு ஆல்ரெடி கஸ்டமர் இருக்காங்க, ஸோ அவங்க யாரையும் கவர்னு அவசியம் இல்லை. அப்படியா? வேற ஏதாவது காஸ்ட்? ஓகே, இப்போ நம்ம காஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி பேசணுமே, ஷெல்ஃப் லைஃப். இப்போ ஒரு வார்த்தை பற்றி நான் சொன்னேனே, ஒரு டெர்மினாலஜி MOQ, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ டு பி ஃப்ராங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேஸ் வந்துட்டு அவங்க உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்தியாவில் மெயின் மார்க்கெட் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆர்டர் வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இப்போ பேக்கிங் யூனிட் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்டர் வேல்யூ ஒரு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியே க்ரோர்ஸில் இருக்கும். கோடி ரூபாய்க்கு அவன் பேக்கிங் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுவான். கரெக்டாக? பட் இங்கே இருக்க சௌடாம்பிகா மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அவங்களுடைய மார்க்கெட் சைஸுங்கிறது விருதாச்சலம், நெய்வேலி, வடலூர், சிதம்பரம் இந்த மாதிரி ரீஜனில் 5 ரூபாய்க்கு சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக? ஸோ உண்மையை சொல்ல போனால் அவன் அந்த லேஸ் பண்ணுற பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மி, பட் அதோடைய மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நம்ம சௌடாம்பிகா போடுற பேக்கிங் வந்துட்டு இப்போ ஒரு 1 ரூபி 50 பைசே இருக்குன்னு வச்சுங்களேன். லேஸுடைய பேக்கிங் ஒர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பைசே தான் இருக்கும். அதை விட கிட்டத்தட்ட அது ஒரு டபுள் த அமௌண்ட் தான் இருக்கும். ஆனால் ஏன் இவங்க சௌடாம்பிகா ஸ்நாக்ஸ் வந்து அந்த பேக்கிங் போக முடியல அப்படின்னா, இவங்களுடைய மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ 60 பைசாவாக இருந்தாலும் 60 பைசாவுக்கு வந்துட்டு அவன் ஒரு 100 பேக் கொடுக்க மாட்டான். 60 பைசாவுக்கு நீ வந்துட்டு 1,00,000 பவுச் ஆர்டர் பண்ணணும்னு லேஸ்ட்டை வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பேக்கெட் தான் போடுற அளவுக்கே உங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். 100 பேக்கெட் போடுற அளவுக்கு தான் காராச்சேவோ மிச்சரோ செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 100 பேக்கெட்டை போட்டு முடிச்சுட்டு அவன் வந்து 1,00,000 இருக்கு இல்லையா, அந்த பேலன்ஸ் இருக்கிறது வந்து அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ இவங்களுடைய ஆர்டர் வேல்யூ, சர்விங் சைஸு இந்த 4-3 ஊர் தான். அந்த ஊருக்குள்ளே பண்ணும்போது அவங்க வந்து அவ்வளோ பேக்கிங் மெட்டீரியல் வச்சு அவங்களுக்கு யூஸ் கிடையாதுங்கிறதுனால சின்ன ஆப்ஷனாக மினிமம் வையபிள் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இதே தான் நான் சொல்ல வரேன். மினிமம் வையபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டும் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ப்ராடக்ட், அதில் வந்து மினிமம் வையபிள் ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் லைக் லேஸோடைய அந்த அட்ராக்டிவ் பேக்கேஜிங், அது வந்து ஒரு ப்ரீமியம் ஃபியூச்சர் தான். ஸோ அந்த மாதிரியான ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் அதுக்குள்ளே வராது. அதுவும் இப்போ சௌடாம்பிகா ஸ்நாக்ஸே வந்து நல்லா ஹிட் ஆகி சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வையபிள் ப்ராடக்ட்டுங்கிற கேட்டகரியிலேருந்து ப்ராடக்ட்டுங்கிற கேட்டகரிக்கு போகலாம். ஸோ நல்ல ஃபுல் ஃப்ளெஜ் பேக்கேஜிங் ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபியூச்சரோட இருக்க ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வெர்ஷன் அதுவும் ப்ராடக்ட் தான். சௌடாம்பிகா ஸ்நாக்ஸையும் காசு கொடுத்து வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டார்கெட் செக்மெண்ட் இருக்க தான் இருக்காங்க. சௌடாம்பிகான்னு சொல்லிட்டு யாரும் அலட்சியப்படுத்துறது இல்லை. ஸோ அந்த ஸ்நாக்ஸையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு டார்கெட் செக்மெண்ட் இருக்குது. ஆனால் அதை வந்து மினிமம் வையபிள் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ சௌடாம்பிகா ஸ்நாக்ஸோட ப்ராடக்ட் மினிமம் வையபிள் ப்ராடக்ட், லேஸ் மாதிரியான ப்ரீமியம் பேக்கிங்கோட இருக்க ப்ராடக்ட், இட்ஸ் அ ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட்டுக்கும் மினிமம் வையபிள் ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? அதே மாதிரி நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது, நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கும்போது, உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது நீங்களுமே உங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் சௌடாம்பிகா மாதிரி போக முடியல அப்படின்னாலும் ஸ்டாண்டப் பவுச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் நேஷ்னலில் போயிட்டு இப்போ ஏதாவது
இப்போ கூட ஒரு கருப்பட்டி ஒன்று பார்த்தேன் ஒரு பேக்கிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஜிப்லாக் மாதிரி இருக்கும், அப்படியே அந்த பவுச் வச்சோன்னா நிற்கும். அது கொஞ்சம் பார்க்க ப்ரீமியம் ஃபியூச்சர் கொடுக்கும், பார்க்க கொஞ்சம் எலிட்டாக இருக்கும். கரெக்டாக அது கொஞ்சம் பார்க்க வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இன்ஃபேக்ட் லேஸை விட அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அப்படியே வச்சோன்னா நிற்கும். ஸ்டாண்டப் பவுச் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, நேஷனலில் போனீங்கன்னா நிறைய கருப்பட்டி கூட நான் இப்போ வாங்கும்போது அந்த மாதிரி பேக்கிங் கொடுத்துருந்தாங்க, ஜிப்லாக் ஃபியூச்சரோட இருக்கும். அந்த மாதிரி ஃபியூச்சருக்கு போய்க்கலாம். நீங்கள் மாதிரி இந்த சவுடாம்பிகா மாதிரி ரொம்ப மினிமம் வைபிள் ப்ராடக்ட்டுக்கும் போவேன்னா, அதே மாதிரி லேஸ் மாதிரி நீங்கள் பெரிய பேக்கிங் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணி அதை வந்து வேர் ஹவுஸில் போட்டு வச்சு சும்மா இருக்கணும்னு அவசியமும் இல்லை. இது ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பேக்கிங் அட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட் வித் மினிமம் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டப் பவுச் வில் பி a good option if you go for FMCG segment. ஸோ இப்போ மினிமம் வைபிள் ப்ராடக்ட் முடிஞ்சதுங்களா? நேற்று அதை பற்றி சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த செஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் அதை மிஸ் பண்ணதுனால சொன்னேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டெஸ்டிங் வேலிடேஷன் சர்டிஃபிகேஷன். நேற்று நம்ம அந்த டிஆர்எல்ஏ பார்த்தோம்ல, டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன் டிஆர்எல் எத்தனாவது வருது? லாஸ்ட் இயர். அதான் ஏதாவது ஒன்று சொல்லணும். ரைட்டான ஆன்சரும் சொல்றீங்க, தப்பான ஆன்சரும் சொல்றீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஐபி ரெஜிஸ்ட்ரேஷன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைக் பேட்டன்ட். நம்ம அதை பற்றியும் நேற்று பார்த்தோம் இல்லையா? அமெரிக்கன் டூரிஸ்டர் கம்பெனி எதுக்கு பேட்டன்ட் வச்சிருக்கான்? ரோலர் சூட்கேஸ். பட் அஃப்கோர்ஸ் அமெரிக்கன் டூரிஸ்டர் பேட்டன்ட் இப்போ எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. ஒரு பேட்டன்ட்டுக்கு வேலிடிட்டி 20 வருஷம் தான். 2000 ஃபைல் பண்ணால் 2020 முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த கடந்த 5 வருஷமாக அமெரிக்கன் டூரிஸ்டருக்கு வந்து எந்த ராயல்ட்டியும் போகிறதில்ல. ஸோ பேட்டன்டிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஃபைனலி இஸ் கோ டு மார்க்கெட் அண்ட் டெக் ட்ரான்ஸ்ஃபர். டெக் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது ஒரு புது டெர்மினாலஜி. அதை பற்றி அதுவும் இந்த செஷனோட சம்மந்தம் இல்லை, பட் நான் சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்கியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு மார்க்கெட்டிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் இறங்கி மார்க்கெட்லாம் பண்ண முடியாது, பட் எனக்கு டெக்னாலஜிங்கிறது ஐ லவ் டெக், அதனால் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுல எனக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஆனால் அதை வந்து என்னால் இறங்கி மார்க்கெட் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் ப்ராடக்ட்டை மட்டும் டெவலப் பண்ணுங்கள். அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு இன்னொரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணி உங்களுடைய டெக்னாலஜி நீங்கள் உங்களுக்கு லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் திஸ் இஸ் பெஸ்ட் ஃபிட் ஃபார் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில ட்ரக் டெவலப்மெண்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 12 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ 12 இயர்ஸ் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணுற ட்ரக்கை அவர் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்கணும் அப்படின்னா அவர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு அவ்வளோ இன்வெஸ்டிங் கெப்பாசிட்டி இருக்குமான்னா கண்டிப்பாக அது டவுட் தான். அதனால பெரிய பெரிய நல்ல ஃபார்மசி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சயின்டிஸ்ட்டை ஹையர் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 12 வருஷம் வெயிட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வர வரைக்கும் பொறுமையாக இருந்து இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சயின்டிஸ்ட்டுக்கு அந்த 1 யூனிட் சேல்ஸ் ஆகுதுன்னா அதுலேருந்து ஒரு ராயல்ட்டி மாதிரி கொடுக்குறாங்க. சயின்டிஸ்ட்டும் ஹாப்பி, கம்பெனியும் ஹாப்பி. இப்போ நீங்கள் வந்து டெக் லவராக இருக்கீங்க, டெக் என்தூசியாஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட் ஈவன் ஃபார் நாட் ஒன்லி ஃபார் ஃபார்மசி, டெக்கில் இருக்கீங்க, ஒரு ஆப் டெவலப்பராக இருக்கீங்க, உங்களுக்கு ஆனால் வந்து எனக்கு இறங்கி மார்க்கெட் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் நல்ல மைண்ட் எனக்கு இருக்குது, நான் டெக்னாலஜி பார்ட் மட்டும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணி அது இன்னொரு கம்பெனிக்கு செல் பண்ணலாம், லீகலாகவே டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் ஜர்னி. இதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு செஷன், கம்பெனி இன்கார்பரேஷன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய வேகான டாபிக். கம்பெனியுடைய கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அந்த நிறையா கேட்டகரிஸில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு ஃபிட்டான கேட்டகரி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஸோ நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்கில் ஒரு 9 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க? ஏதோ கவுன்சிலிங்கில் அந்த சீட்டு தான் கிடச்சிது அதனால எடுத்தேன்னா, வீட்டுக்கு பதிலாக அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருந்துச்சு, சரி போயிட்டு வரலாம் ஜாலியான்ட்டு பார்த்தேன், அந்த டிபார்ட்மெண்ட் சீட்டு மட்டும்தான் இருந்துச்சு அதனால் எடுத்துட்டேன் அப்படி வந்தீங்களா? இல்லை எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு பேஷனேட்டாக செலக்ட் பண்ணி அந்த மாதிரி கேஸும் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எனக்கு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், இது கற்றுக்கணும்னு சொல்லி இது செலக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்கை எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்தீங்க? அவங்க மட்டும் கை தூக்குங்க. பரவாயில்ல, நிறைய பேர் கை தூக்குறீங்க. ஐ எம் ஹாப்பி ஃபார் இட். ஸோ இப்போ பேலன்ஸ் சரி. ஃபார்மசி எத்தனை பேர் ஃபார்மசி இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்தீங்க? நீங்கள் படிக்கிற கோர்ஸ் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்தீங்க? இந்த கொஸ்டின் காமன் கொஸ்டின். நீங்கள் யாருமே ஃபார்மசி இன்ட்ரெஸ்ட்டோடு எடுக்கலையா? மெடிக்கல் ட்ரை பண்ணேன், சரி கிடைக்கல, இதுவும் டாக்டர் மாதிரி தானே கோட்லாம் போட்டுக்கிறோன்னு சொல்லி எடுத்தீங்களா? உண்மையிலே அப்படி தான் எடுத்தீங்களா? அப்படி தான் எடுத்தீங்களா? நாட் பேட். ஸோ அட்லீஸ்ட் நிறைய பேர் கை தூக்குறீங்க, அதை பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சிஎஸ்சி தான் எடுக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எடுக்கணும்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்து வந்துட்டீங்க. இப்போ இது வந்து செல்ஃப் ட்ரிவன் டெசிஷனா இல்லை வேறு யாராவது ஃபோர்ஸ்ட் டெசிஷனா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? அப்போ சிஎஸ்சி இப்போ வந்து நீங்கள் பேஷனேட்டாக எடுத்துருக்கீங்கன்னே வச்சுப்போம் எல்லாருமே.
அந்த டெசிஷன் எதை வச்சு எடுத்தீங்க? யாராவது சொல்லி எடுத்தீங்களா? இல்லை எங்கள் வீட்டில் மாமா சொன்னாங்க, எங்கள் மாமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவங்க சொன்னதுனால சிஎஸ்சி எடுத்தேன் அந்த மாதிரியா? இல்லை அண்ணன் சிஎஸ்சி படித்தான், நல்லா லேக்ல சம்பாதிக்கிறான் அதனால நான் சிஎஸ்சி எடுத்தேன் அந்த மாதிரி எடுத்தீங்களா? இல்லை எனக்கு சிஎஸ்சி கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எடுத்தீங்க? செல்ஃப் ட்ரிவன் டெசிஷனா இல்லை ஃபோர்ஸ் டெசிஷனா? செல்ஃப் ட்ரிவன்கிறவங்க கை தூக்குங்க. ஸோ என்னுடைய பழைய கொஸ்டின் தான் இல்லை, கிட்டத்தட்ட அதே கொஸ்டினை நான் வேறு டோனில் கேட்டிருக்கேன். அதே செட் ஆஃப் பீப்புள் தான் எடுத்திருக்கீங்க. நாட் பேட். அதே மாதிரி இப்போ கம்பெனி இன்கார்பரேஷன் அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங்ல எப்படி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, சிஎஸ்சி இருக்குது, ஐடி இருக்குது, இசி இருக்குது, இஎன்டி இருக்குது, எல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி கம்பெனி இன்கார்பரேஷன்லையும் நிறையா கிளாஸிஃபை பண்ணி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரிஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். அந்த கேட்டகரிஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அந்த அப்ரோச் எப்படி நீங்கள் பண்ணலாம்? எது பெஸ்ட்டான கேட்டகரி எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலாம்? என்ன அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்க அப்துல். உங்க அப்பா பிசினஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்க அப்பா என்ன கேட்டகரியில கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? உங்க அப்பா என்ன பண்றாங்க? அப்பா பிசினஸ் ஓல்டு வுட் ரீசைக்ளிங். வெரி குட். பார்ட்னரோட சேர்ந்து பண்றாங்களா தனியா பண்றாங்களா? சேல் பண்றாங்க. பார்ட்னரோட சேர்ந்து தனியா பண்றாங்க. வெரி குட். அப்பா கூட போவீங்களா பிசினஸ்க்குலாம்? அப்பாவோட ரிசிப்ட், பில் புக் ரிசிப்ட் பார்த்துருக்கீங்களா? ரிசிப்ட் பார்த்து யூஸ் பண்ணுறது இல்லையா? ஓகே. எதுவும் பில்லிங்ஸ் பண்ணுறது இல்லை, டாக்ஸ் கட்டுறது மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. மற்றதெல்லாம் கேஷ் மட்டும் வாங்கி ஹேண்டில் பண்ணிட்டு கரண்ட் அக்கௌண்ட்டில் எதுவும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது இல்லை. டாக்ஸ் கட்டுறது மட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு மினிமம் ட்ரான்சாக்ஷன் பார்த்து. இட்ஸ் ஓகே, நாட் பேட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்பா இல்லை? அவர் தைரியமாக சொல்கிறாரு, அவரை பாராட்டணும். வெரி குட். கரண்ட் அக்கௌண்ட் அப்பா வச்சுருக்காங்க, கரெக்டாக? கரண்ட் அக்கௌண்ட்டில் செக் புக் இருக்கு இல்லையா, அதில் யார் சைன் பண்ணுவா? அப்பா மட்டுமா இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி எதுவும் இருக்கா? ஸோ மேபி கேட்டு பாருங்க. உங்கள் அப்பா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஸ்டோமா ரிஜிஸ்டர் பண்ணி. வேறு யாரும் அப்பா எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறா? நேற்று ஒரு அப்துல் இருந்தார் ஃபார்மசியில். ஃபார்மசி அப்துல் வரலையா இன்னைக்கு? வந்திருக்காரா? இப்போ தான் வரீங்களோ? சொல்லுங்கள் அப்துல், நீங்கள் என்ன, உங்கள் அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு? உட்காந்தே சொல்லுங்கள். மெடிக்கல் ஷாப். மெடிக்கல் ஷாப் வந்து பார்ட்னரோட சேர்ந்து பண்ணுறாங்களா தனியாக பண்ணுறாங்களா? தனியாக தான் பண்ணுறாங்க. வெரி குட். ஸோ உங்கள் அப்பாவோட பில் இன்வாய்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதில் என்ன கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே? உங்கள் அப்பா கம்பெனி நீங்கள் இப்போ தான் வந்தீங்க இல்லையா? இன்னைக்கு ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு தெரியுமா? ஃபார்மசிக்கு வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சர்க்குலர் வந்துச்சா? இன்னைக்கு என்ன செஷன்? 2 டாபிக் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களுக்கு வரல, பட் நான் சொல்லிட்டேன். சொல்லுங்கள் ராகுல், இன்னைக்கு இந்த 2 டாபிக் ஃபார்மசி பசங்களுக்கு உங்களே கேட்டுட்டு இருக்கேன். சரி அப்துல், நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன 2 டாபிக்? லீகல் அண்ட் எத்திக்ஸ். செகண்ட் டாபிக் கேபிட்டல் கெயின் ஃபினான்ஸ். கேட்டுச்சா அப்துல்? உங்களுக்கு அந்த அப்துலுக்கு அவர் என்ன சொன்னார்? ஐ வில் லிட்ரேட். அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக்கு. சட்ட ரீதியாக, அதே மாதிரி மனசாட்சி ரீதியாகவும், அதான் எத்திக்கல்ங்கிற ஒரு வேர்டு அதில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் டாப் வந்து ஃபினான்ஸ் பற்றினது, ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஃபினான்ஸில் இது மார்க்கெட்டிங் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தேன் இல்லையா? ஸோ அதை பற்றி பேச போகிறது தான் செகண்ட் டாபிக் ஆஃப் த செஷன். ஓகே ஃபைன். இப்போ அகைன் கமிங் டு அப்துல், உங்கள் அப்பா இந்த லீகல் கேட்டகரின்னு சொல்கிறோம் இல்லையா, கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு நிறைய லீகல் கேட்டகரிஸ் இருக்குது. உங்கள் அப்பா என்ன கேட்டகரியில் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபார்ம் 20. ஓகே. அந்த லீகல் இது ஓகேப்பா. கம்பெனிக்குன்னு ஒரு அது லீகல் அப்ரூவலுக்கு செகண்டரியாக அப்ளை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி ஓப்பன் பண்ணி பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த கம்பெனி என்ன அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியுமா? பார்த்ததில்ல. நீங்கள் பில்லாம் போடுவீங்களா அப்பா கடைக்கு போயிட்டு? நீங்கள் ஃபார்மசி தான் படிக்கிறீங்க, அப்பா கடையில் கண்டிப்பாக பில் போடுவீங்க. பில் புக்கில் பார்த்தது இல்லையா? சிஸ்டம் பில்லு அதில் பிரிண்ட் ஆகி வராதா? ஓகே, நான் கிளாசிஃபிகேஷனை டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக 2 பேஜாக போட்டிருக்கேன், நான் ஒரு பேஜில் கவர் பண்ண முடியல. பட் ஃபர்ஸ்ட் பேஜ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் என்டைட்டிஸ் இன் இந்தியா. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறும் அஃப்கோர்ஸ். இது நம்ம இந்தியாவை பற்றி மட்டும் இப்போ பேசுவோம், ஓகேவா? ஸோ இந்தியாவில் இந்த கேட்டகரிஸ் தான் இருக்குது. பிஃபோர் தட் இந்த 2 அப்துல் தவிர வேறு யாருடைய பேரண்ட்ஸாவது பிஸ்னஸில் இருக்காங்களா? இருந்தால் அவன் கேள்வி கேட்டுருவான்னா கேட்டீங்களா? சொல்லிக் கொடு அப்துல். வேறு யார் இருக்கா? சொல்லு. உங்க நேம்ப்பா? விபின். ராகுல் அப்பா ராகுல் சொல்லுவாங்க. வேற யாரு? அப்துல் ஃபார்மசியில் வேற யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை காட்டி கொடுக்க மாட்டீங்களா?
நல்ல பையன் இருக்கீங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? விபின். அப்பா என்ன பண்றாங்க? ஃபோட்டோஷாப் ஹோட்டல் வச்சிருக்காங்க. வெரி குட். நல்லா நிறைய செக்மெண்ட் இருக்கீங்க. அப்பா வந்து பிஸ்னஸ், ஃபார்மசி, ஹோட்டலில் பார்ட்னரோட சேர்ந்து பண்ணுறாங்க, தனியாக தான் பண்ணுறாங்க. ஸோ என்ன கேட்டகரியில் பண்ணுறாங்க? என்னப்பா? FSSAI லைசன்ஸ். அதே தான் அவர் சொன்னார். ஃபார்ம் 20 ஃபார்மசிக்கான அப்ரூவல் வாங்குறதுக்கு அடுத்து பண்ணுவாங்க. முதல்ல கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஃபார்ம் 20 போவாங்க. நீங்களும் FSSAI பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் FSSAI போவாங்க. அந்த கம்பெனி என்ன கேட்டகரி தெரியுமா? இந்த கேட்டகரியில் தான் ஏதாவது வரும். பார்த்து கூட சொல்லலாம். அந்த பில் புக் ஏதாவது பார்த்துருக்கீங்க, இல்லை கடையோட போர்டில் ஏதாவது போட்டிருக்கீங்க. உத்தியம் போயிருக்காங்களா? ஜிஎஸ்டி அது தனி பாட்டு. நான் அதுக்காக நான் சப் டாப்பிக்காக போட்டிருக்கேன். ஜிஎஸ்டி கேட்டகரியில் வராது, இது எல்லாத்துலேயுமே வருமா? உத்தியம் வச்சுருக்காங்க. உத்தியம்ங்கிறது நான் சப் டாப்பிக்காக போட்டிருக்கேன். கரெக்டாக அது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் இல்லை. ஸோ அந்த மெயின் புல்லட் பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு அதில் தான் ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருக்கணும். அதில் என்ன கேட்டகரின்னு தெரியுமா? அதில் LLP இல்லையா? சரி பரவாயில்ல விடுங்க. நீங்கள் எல்லாருமே இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? பரவாயில்ல. சரி, ரிலேட்டிவ்ஸ் யார் யார் இப்போ வச்சுருக்காங்க பிஸ்னஸ்? நாட் பேட். நம்ம அதுவும் டிஸ்கஸ் பண்ணலாம். ரிலேட்டிவ் யார் வச்சுருக்காங்க சொல்லுங்க. மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. நீங்கள் CSE-ல? ஓகே. அவங்க என்ன கேட்டகரியில் வச்சுருக்காங்க? பார்ட்னரோட வச்சுருக்காங்க, தனியாக வச்சுருக்காங்க? தனியாக தான் வச்சுருக்காங்க. என்ன கேட்டகரி தெரியுமா அதில்? பிரைவேட் லிமிடெட்ல ஃபார்மசி வச்சுருக்காங்களா? தெரியல. வச்சுருக்காங்கன்னா என்ன பிராண்ட் நேம் சொல்லுங்க. பிராண்ட் நேம் அவங்க என்ன பேரில் பண்ணுறாங்க பிஸ்னஸ்? ஜெயா மெடிக்கல்ஸ். தெரியல. மேபி இருக்கலாம் பிரைவேட்ல. நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேறு யாராவது இருக்குங்களா? ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க? அண்ணன், அண்ணி, தங்கச்சி அந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்க? தங்கச்சி பண்ண மாட்டாங்க அஃப்கோர்ஸு. வேறு ரிலேட்டிவ்ஸ் யாராவது பண்ணுறாங்களா? ஸோ இப்போ 4 கேஸ் ஸ்டடி இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் 2 பேருமே வந்துட்டு மெடிக்கல்ங்கிறனால ஒரு கேஸ் ஸ்டடி. ஒரு மெடிக்கல் ஷாப், வருங்கால மெடிக்கல் ஷாப் ஓனர் இருக்காரு. ஒரு வருங்கால போவீங்களப்பா, நீங்கள் அப்பா கடைக்கெலாம் போவீங்களா? ஸோ ஒரு வருங்கால ஹோட்டல் அதிபர் இருக்காரு. ஒரு வருங்கால மர ஆலை அதிபர் இருக்காரு. நம்மள்ட்ட 3 பேர் இருக்காங்க.